எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் சாமுவேல் முத்துசாமி யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். ஃபிஃபா 2026 வேர்ல்ட் கப்பில் 2 நாள் முன்னாடி கொலம்பியா காங்கோ டீம் போட்டி போட்டாங்க. அப்போது கமெண்ட்ரி முத்துசாமின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா ஃபுட்பால் ஃபீல்டில் நம்ம தமிழ் பேர் இருக்கே அப்படின்ட்டு. ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், பல கண்ட்ரியில் வேறு கண்ட்ரியோட பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாண்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஃபுட்பால் ஃபீல்டில் எனக்கு கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. யார் இந்த சாமுவேல் முத்துசாமி அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. இவர் காங்கோ டீமில் விளையாடுற ஒரு தமிழ் ஆரிஜின் பிளேயர். கிட்டத்தட்ட மிட் 19th செஞ்சுரியில் ஃப்ரான்ஸ் ஆக்குபை பண்ண இந்தியன் டெரிட்டரிஸான பாண்டிச்சேரி, யானம், மாஹே, காரைக்கால் அங்கேருந்து சில குரூப் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளை கரீபியன் ஐலாண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சுகர் ஃபீல்ட்ஸில் வேலை செய்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து இன்னும் கூட ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் மெயின்லேண்ட்ஸ்க்கும் அந்த ஐலாண்ட்ஸ்க்கும் 7000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இருந்தாலும் அவங்க ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு கீழே தான் இன்னும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1870 வாக்கில் இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ இருந்து ஒரு 6th ஜென்ரேஷனில் பிறந்தவர் தான் இந்த சாமுவேல் முத்துசாமி. அங்கே இருக்கக்கூடிய அந்த கரீபியன் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாக்கும் காங்கோவில் பிறந்த ஒரு அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த சாமுவேல் முத்துசாமி. இவர் பிறந்த இடம் ஃப்ரான்ஸ். ஆக்சுவலாக காங்கோ அம்மாங்கிறதுனால நேச்சுரலாகவே காங்கோ சிட்டிசன் ஆகிட்டார். இப்போ காங்கோ டீமில் விளையாடுறாரு. எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் 2026 சாமுவேல் முத்துசாமி விளையாடுறாரு. இது போல் வேறு ஏதாவது தமிழியன்ஸு வேறு ஏதாவது டீமில் விளையாடுறாங்களா அப்படின்னு தேடுவோமான்னு தேடினேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பிளேயர் கிடைச்சார். ஆஸ்திரேலியாவில் விளையாடுற ஒரு நிஷான் வேலுப்பிள்ளை அப்படின்னு ஒரு பிளேயர். பேர் கேட்கும்போதே ஒரு தமிழியன்னு தெரியுது இல்லையா? ஆமாம். இவர் அப்பா வந்து ஒரு மலேசியன், ஆனால் அவரோட ரூட்ஸ் பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் தமிழ். அவருக்கும் ஆங்கிலோ இண்டியன் ஒரு அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த நிஷான் வேலுப்பிள்ளை. இவர் பிறந்தது மெல்பர்னில், இப்போ ஆஸ்திரேலியன் டீமுக்கு விளையாடுறார். ஃபைன். இந்த சாமுவேல் முத்துசாமி, நிஷான் வேலுப்பிள்ளை மாதிரியே வேறு யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது தமிழியன்ஸ் எனக்கு இப்போ கிடைக்கல. இந்த 2026 வேர்ல்ட் கப்பில் வேறு இன்னும் 2 பேர் கிடைச்சாங்க. ஒருத்தர் பஞ்சாபி, பிளேயிங் ஃபார் நியூசிலாண்ட். அவர் பேர் சர்ப்ரீத் சிங், நியூசிலாண்டுக்காக விளையாடுறார். இன்னொருத்தர் கட்டாருக்காக விளையாடுறார். அவருடைய பேர் வந்து ஜம்ஷீத். அவர் வந்து கேரளா மலையாளி பேரண்ட்ஸ்க்கு பிறந்த ஒருத்தர். அவர் வந்து இப்போ கட்டார் டீமுக்காக விளையாடுறார். ஸோ இந்த ஃபிஃபா 2026 4 இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ், அதில் 2 தமிழ் ஆரிஜின் பிளேயர்ஸ். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஃபுட்பாலுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கேட்டுறாரு ஒரு ஸ்போர்ட். அங்கே தமிழ் பேர் கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிது. ஃபைன். இது 2026 ஸ்டோரி. இந்த மாதிரி முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னும் போது உடனே கிடைச்ச ஒரு பேர் தான் ஃப்ரான்ஸ் 2006 டீமில் விளையாண்ட ஒரு பிளேயர் விகாஷ் தொரசு. ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அவங்க அங்கேருந்து விஜயநகரம், ஆந்திர பிரதேஷில், அங்கேருந்து மொரிஷியஸ் போயிருக்காங்க. மொரிஷியஸ்லேருந்து ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அங்கே பிறந்தவர் தான் விகாஷ் தொரசு அப்படிங்கிற பிளேயர். 2006 ஃப்ரான்ஸ் டீமில் விளையாண்டுருக்கார். ஃபைன். இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ வாஸ் ஃபேசினேட்டட். இதை கேட்கும்போது டெலிவிஷன் கமெண்ட்ரியில் ஒரு தமிழ் பேர் அவங்க உச்சரிக்கும் போது அந்த செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே தான் உங்களுக்கும் தோணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.